ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சாரியை எப்படி நீட்டாக மடிப்பெடுக்கிறதுனோ, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மடிப்பெடுத்த சாரியை எப்படி எந்த மாதிரி நீட்டாக கொஞ்சம் கூட மடிப்பு கலையாத மாதிரி அயன் பண்ணி எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அயன் பண்ண சாரியையும் இப்போ நம்ம ஒரு பக்கம் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, இப்போ அயன் பண்ணிவிட்டு உடனே நம்ம வீட்டில் வேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அப்படியே அயன் பண்ண வாக்கில் நம்ம டேபிள் மேலே வச்சுருந்துட்டு அப்படியே எடுத்து நம்ம வேர் பண்ணிக்கலாம். அதே நம்ம ஒரு பக்கம் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், இல்லை ஒரு டூர் போகிறோம், இல்லை ஒரு பக்கம் நம்ம போய் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே 2-3 நாளைக்கு சாரி வந்து மாற்றி மாற்றி நம்ம வேர் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக இங்கேயே நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மடிப்பு எடுத்து நீட்டாக அயன் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அங்கே போய் நம்ம வேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சாரீ வந்து மடிப்பெடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முந்தி பக்கத்துலேருந்து மடிப்பெடுக்கும் போது பார்க்குறப்போ ஒவ்வொருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உள் பக்கத்துலேருந்து மடிப்பெடுப்பாங்க, ஒரு சிலர் வந்து வெளிப்பக்கத்துலேருந்து மடிப்பெடுப்பாங்க. நான் எப்படி மடிப்பெடுத்து நீட்டாக அயன் பண்ணி ஃபோல்டு பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சாரீ மடிப்பெடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முந்தி பக்கத்துலேருந்து நம்ம மடிப்பெடுக்கலாம். சாரியில் ஃபஸ்ட்டு மடிப்பெடுக்கும்போது முந்தி பக்கம் தான் மடிப்பெடுக்கணும். முந்தி பக்கம் மடிப்பெடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 5 மடிப்பு வைக்கலாம், 6 மடிப்பு வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா கூட 7 மடிப்பு கூட வச்சுக்கலாம். அவரவருடைய உடல் அகலத்தை பொறுத்து, அந்த ஷோல்டருடைய அகலத்தை பொறுத்து 5, 6, 7ன்னு வச்சுக்கலாம். ஷோல்டர் ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லா அகலமாக இருந்துச்சு அப்படின்னா 5 மடிப்பு வச்சுக்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஏஜ்டு பர்சனும் பார்த்தப்போ அவங்களும் வந்து ஓரளவுக்கு 5 தான் வச்சுக்குவாங்க, ஒரு சிலர் 4 கூட வச்சுக்குவாங்க. 6 மடிப்பு பார்த்திங்க அப்படின்னா காமன் எல்லாருமே வைக்கிறது. இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா 6 மடிப்பு தான் வச்சுக்குவேன். சப்போஸ் இன்னும் நல்லா ஒல்லியாக லீனாக இருக்காங்க பார்த்தீங்களா, ஷோல்டரோட அகலம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க கூட 7 மடிப்பு வச்சுக்குவாங்க. உங்களுடைய உடம்பு அகலத்தை பொறுத்து, அந்த ஷோல்டருடைய அகலத்தை பொறுத்து வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை வச்சு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடிப்பு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த முந்தியோட பேக் சைடு நம்ம லென்த்து தொங்க போடுவோம் பார்த்தீங்களா, உங்களோட ஹைட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சு பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணும்னு. அந்த ஹைட் அகலத்துக்கு இந்த மாதிரி நீட்டாக மடிப்படுத்து ஃபஸ்ட்டு கையிலே லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு லென்த்துக்கு பின் பண்ணியே போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து முந்தியோட கார்னரில் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஹைட்டை பொறுத்து எந்தளவு ஹைட் உங்களுக்கு வேணுமோ அந்த ஹைட்டில் லாஸ்ட்டாக இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. மடிப்பு எடுத்துருக்கோம்னா அந்த முந்தானி பக்கம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 இடத்துல அங்கங்கே பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அயன் பண்ணும்போது மடிப்பு உங்களுக்கு கலையாது. சாரியோடைய முந்தானி பக்கத்துலேருந்து ஃபஸ்ட்டு மடிப்பு எடுப்போம் பார்த்தீங்களா, அப்போவே வந்து லைட்டாக கையில் வந்து தேய்ச்சி விட்ட மாதிரி விட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது நம்ம கொஞ்சம் ஈஸியாக வரும். அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் நீங்கள் பிடிச்சிட்டு அதை லைட்டாக அப்படி கையிலே அந்த ஃபிங்கரில் தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த மடிப்பு நமக்கு எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வரும். ஃபஸ்ட்டு முந்தானி பக்கத்தில் மடிப்பு எடுத்துகிட்டு அதை லைட்டாக அந்த லென்த்துக்கே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடில் நமக்கு வரும் பார்த்தீங்களா செஸ்ட்டு பக்கம், அதை அப்படியே கையிலே லைட்டாக நீவி விடும்போதே ஓரளவுக்கு சாரியில் நிற்கிது. இந்த சாரி ஓரளவுக்கு லைட்டாக நிற்கிற சாரியாக இருக்கிறனால உங்களுக்கு நிற்கிது. இதை விட இன்னும் பார்த்தீங்க பேப்பர் காட்டன், அந்த கரிஷ்மா காட்டனில் ஃபஸ்ட்டு நம்ம வேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சாரியில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் மடிப்பு எடுக்கும் போது இந்த மாதிரி லைட்டாக கையில் நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மடிப்பு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முந்தி பக்கம் நம்ம ஃபுல்லாக பின் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு நம்ம செஸ்ட்டு பக்கம் வரும்ல அதையும் நீட்டாக பார்த்திங்க அப்படின்னா கையிலே லைட்டாக தேய்ச்சி விட்டுருக்கிறேன். அதுக்கே ஓரளவுக்கு லைட்டாக இந்த மெட்டீரியலுக்கு எனக்கு மடிப்பு நிற்கிது. இப்போ வந்து அயன் பாக்ஸ் ஓரளவுக்கு கரெக்டான ஹீட்டில் தான் இருக்குது. ஹீட் வந்து நீங்கள் சாரியில் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் விரிச்சு போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, ஒரு கிளாத்தில் அந்த டேபிள் மேலே விரிச்சு போடுங்க, ஒரு பெட்ஷீட்டோ ஏதோ ஒரு கிளாத்து, அந்த கிளாத்தில் லைட்டாக அயன் பண்ணி பாருங்கள். அந்த ஹீட்டு உங்களுக்கு சாரிக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. மேக்ஸிமம் ஹீட்டை வந்து லெவல் ரொம்ப கம்மியாக வச்சுட்டு நீங்கள் அயன் பண்ணுங்கள். முந்தி பக்கத்தில் வந்து மொத்தம் 4 இடத்துல பின் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கீழே நம்ம அந்த நாட்லாம் தொங்குது பார்த்திங்களா அந்த இடத்துலையும், மேலே ப்ளவுஸோடு சேர்த்து ஒரு பின் போடுவோம்ல அந்த இடத்துலையும், இடையில ஒரு 2 இடத்துல பின் பண்ணியிருக்கேன். இந்த 4 இடத்துல பின் பண்ணதுக்கே அயன் பண்ணும்போது நீட்டாக அப்படியே நிற்கிது. இடையில நீங்கள் பின் போடலை அப்படின்னா அயன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மடிப்பு கலையும். அயன் பாக்ஸ் எடுத்து கண்டிப்பாக முதல்ல ஓரமாக வச்சுருங்க. ஏன்னா நம்ம டேபிளோட அளவு சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாரீ ஃபுல்லாக விரிச்சு போட்டிருப்போம். விரிச்சு போட்டு அயன் பண்ணும்போது என்ன ஆகும்னா சாரீ மடிப்பெடுக்கிற அந்த ஞாபகத்தில் கண்டிப்பாக அயன் பாக்ஸ் எடுத்து நம்ம கை போகும். அதனால் அயன் பாக்ஸ் ஃபஸ்ட்டு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சாரியோடைய நம்ம செஸ்ட் பக்கம் வரும் பார்த்திங்களா அந்த பக்கத்து நல்லா உங்களுக்கு எந்த மாதிரி அகலமாக வேணும். சிலர் வந்து கொஞ்சம் பாடி ஷேப் அகலம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த மடிப்பு எல்லாத்தையும் அப்படியே கிட்ட கிட்ட வச்சு அந்த லைன் கொண்டு போவாங்க. ஓரளவுக்கு நல்லா அகலமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு சைடு அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ அகலம் வேணுமோ அந்தளவுக்கு அகலமாக எடுத்து வச்சு நீங்கள் நீட்டாக எடுத்து விடுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கையில் சைடு அடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டு எப்படி அயன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்தது அப்படியே நிற்கும். இப்போ ஓரளவு கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சைடு அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சைடு அடிக்கிற மாதிரி இருந்தால் அந்த சாரியோடைய அந்த லாஸ்ட்டு பெரிய மடிப்பு வருது பார்த்திங்களா, அதை நல்லா அகலமாக கொடுத்து நீட்டாக அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட சைடு அடிக்காது. ஒவ்வொரு மெட்டீரியலை பொறுத்து ஹீட்டு வந்து சில சாரீக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஹீட் வைக்கும்போது இந்த மாதிரி நீட்டாக மடிப்பு கிடைக்கும். ஒரு சில மெட்டீரியலுக்குலாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஹீட் வச்சா தான் அயன் பண்ணால் நமக்கு நீட்டாக மடிப்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா காட்டன்லாம் கொஞ்சமே சேர்த்து ஹீட் வைக்கலாம். அந்த மாதிரி மெட்டீரியலுக்குலாம் லைட்டாக ஹீட் வச்சு அயன் பண்ணுங்கள். ஆனால் மேக்ஸிமம் எப்போவுமே ஹீட்டோடைய அளவு ரொம்ப கம்மியாக வச்சு அயன் பண்ணுறது சாரீக்கு எப்போவுமே நல்லது.
சில சாரீலாம் நம்ம கொஞ்சம் காஸ்ட்லியாக எடுத்திருப்போம். அந்த மாதிரி சாரீலாம் அயர்ன் பண்ணும்போது ரொம்ப பார்த்து பக்குவமாக சூதானமாக அயர்ன் பண்ணிக்கிங்க. ஃப்ரண்ட்டில் அயர்ன் பண்ணும்போது ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அகலமாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒவ்வொரு மடிப்பையும் இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சிங்க அப்படின்னா இன்னும் கூட அகலமாக கிடைக்கும். நானே ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லா அகலமாக கொடுத்து தான் அயர்ன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி நான் அகலமாக கொடுத்து அயர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு சாரீ நான் கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எங்கேயுமே நான் கை வைக்க மாட்டேன். கை வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணவே மாட்டேன். நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம சாரீ கட்டிட்டு போகிறோம், அங்கே போய் இருந்துக்கிட்டு நம்ம வந்து கையை வச்சு சும்மா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப சங்கட்டமாக இருக்கும். ஏன்னா ஃபங்க்ஷனில் நம்ம மட்டும் இருக்க போகிறதில்ல, நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் இருக்கிற இடத்துல வந்து சும்மா நம்ம சாரியில் கை வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம இடுப்பு பக்கத்தில் நமக்கு வயிறு தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சி சும்மா சாரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு நமக்கு ஒரு மாதிரி சங்கூச்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அதை நீட்டாக எடுத்து விட்டுட்டு கையோடு அயர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அகலம் வந்து சிலருக்குலாம் வந்து கட்டினதுக்கப்புறம் அப்படியே மேலே ஏறிக்கிட்டே வர மாதிரி இருக்கும். உருண்டுக்கிட்டு அந்த ஒரே பக்கமாக எல்லா மடிப்பு ஒன்றா வர மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி நீட்டாக அகலமாக அயர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு மடிப்பு நிற்கும். ஃப்ரண்ட்டில் மடிப்படுத்து அயர்ன் பண்ணக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாரியோடைய கால் பக்கத்தில் ஃப்ளீட்ஸ் எடுப்போம் பார்த்தீங்களா கீழே, அதையும் உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களுடைய உடம்பு அகலத்தை பொறுத்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உள்கூத்து லைட்டாக உள்ளே வச்சு ஒரு சுற்றி வந்து திருப்பி நீங்கள் மடிப்பு நீட்டாக எடுத்ததுக்கப்புறம் அப்படியே மேலே சென்டரில் கீழே 3 இடத்துல இந்த மாதிரி பின் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி எப்படி நம்ம முந்தி பக்கத்தை எடுத்து போட்டு நீட்டாக அயர்ன் பண்ணமோ அதே மாதிரி நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுருங்க. சாரீ அயர்ன் பண்ணும்போது மொத்தம் 3 பக்கம் அயர்ன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய முந்தானி பக்கம் அயர்ன் பண்ணுவோம்ல அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம செஸ்ட்டு பக்கம் அயர்ன் பண்ணுறது. 3வது பார்த்திங்க அப்படின்னா சாரியோட கீழே வந்து ப்ளீட்ஸ் வருது பார்த்திங்களா சென்டரில், அது அயர்ன் பண்ணுவோம். மொத்தம் 3 இடம் மட்டும்தான் நம்ம அயர்ன் பண்ணுவோம். இந்த மாதிரி அயர்ன் பண்ணக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாரியோட கீழ் பக்கம் நம்ம கால் பக்கம் கட்டுறோம் பார்த்திங்களா, அந்த ப்ளீட்ஸை வந்து அயர்ன் பண்ணியிருக்கிறேன். நம்ம ஃப்ரண்ட்டில் அயர்ன் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, நம்ம செஸ்ட்டு பக்கம் வர வேண்டியது அதை எடுத்து என்னோடய ஷோல்டர் மேலே நான் போட்டிருக்கேன். என் ஷோல்டர் மேலே போட்டதுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் இருக்க கிளாத்தை வந்து இந்த மாதிரி அந்த நம்ம கீழே வந்து அயர்ன் பண்ணியிருக்கோம்ல அது மேலே லைட்டாக இந்த மாதிரி மடித்து கரெக்டாக ஈவனாக விட்டுக்கிறேன். விட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மடிப்பையும் களையாத மாதிரி நீட்டாக கையில் எடுத்து விடுறேன். ஓரளவுக்கு எல்லா மடிப்பும் இதில் சேர்ந்ததுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா கிட்ட நெருங்க வர இடத்துல ஒரு மேலே வந்து நம்ம பின் பண்ணதுலேருந்து ஓரளவு கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுல இதில் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் இருக்கிறத இதே மாதிரி மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணி நம்ம கர்ச்சீஃப்லாம் மடிப்போம் பார்த்திங்களா, ஒரு பெட்ஷீட் மடிப்போம்ல அந்த மாதிரி டைப்பில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வந்துடும். பேலன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, என்னோடய ஷோல்டர் மேலே எடுத்து போட்டிருக்கேன்ல, நம்ம சாரியோடைய ப்ளவுஸில் பின் பண்ண வேண்டிய பக்கம் தான் என் ஷோல்டர் மேலே இருக்குது. இப்போ அதை அப்படியே தூக்கி நம்ம மடிச்சிருக்கிறது கூட இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்கேயாவது ஒரு 1-2 சின்னதாக லைட்டு மடிப்பு கலைஞ்சிருந்தது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு நீட்டாக எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி எடுத்து விடும்போது பார்க்குறப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இதுதான் வந்து சாரியோடைய பின் பக்கம் அந்த ப்ளவுஸில் வந்து பின் பண்ணுவோம்ல அந்த பக்கம் தான் இது வந்து இப்போ மேலே வந்திருக்குது. மீது எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த சாரி மடிக்கும் போதே அதுக்குள்ளே ஒன்றா வச்சு நான் மடிச்சிட்டேன். திருப்பி நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து சாரியோடைய அந்த உள்குத்து இதெல்லாம் மடித்து வச்ச பக்கம், இதுதான் வந்து இப்போ நம்ம சாரியோடைய முந்தானி பக்கத்தை ஃபோல்டு பண்ணி மடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு பில்லோ கவர் பெட்ஷீட்லாம் மடிக்கிற மாதிரி அந்த டைப் மடித்ததுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் இருக்க அந்த கிளாத்தை அப்படியே தூக்கி இது மேலே நான் விரித்து போடுறேன். இந்த மாதிரி மடிப்பு வந்து கொஞ்சம் கூட கலையாத மாதிரி அப்படியே இருக்குன்னு பாருங்கள். பேலன்ஸ் நம்ம எடுத்து போடும்போது இந்த மாதிரி லைட்டாக ஏதாவது சின்னதாக மடிப்பு கலைஞ்சிருந்தது அப்படின்னா அதையும் நீட்டாக ஈவன் பண்ணி கரெக்டாக எடுத்து விட்டுருங்க. சாரீ மடிப்படுத்து அயர்ன் பண்ண உடனே அப்படியே நம்ம வேர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணி மடித்து வைக்க வேண்டாம். சப்போஸ் நீங்கள் 2-3 ஃபங்க்ஷன் உங்களுக்கு கண்டினியூவாக வரலாம். காலையில் ஒன்று இருக்கலாம், ஈவினிங் ஒன்று இருக்கலாம், இல்லை அடுத்த நாள் மறுபடியும் உங்களுக்கு ஒன்று இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது கண்டினியூவாக ஃபங்க்ஷன் வருது, இல்லை ஒரு 1 வீக் கழித்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அங்கே போய் நம்ம ஸ்டே பண்ணி போகிறோம் அப்படின்னு வரும்போதெல்லாம் என்ன பண்ணணும், இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி கொண்டு போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட மடிப்பு கலையாது. பேக்குக்குள்ளே வைக்கும் போதுமே இடம் கூட நமக்கு கிடைக்காது. அப்படியே நமக்கு ஒரு பேக்குக்குள்ளே நார்மலாக வந்து ஒரு சாரீ வைக்கிறோம், ஒரு பேக்குக்குள்ளே ஒரு 4-5 சாரீ பிடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாரீ வச்சிங்கன்னா ஒரு 6 சாரீ வரைக்கும் இந்த மாதிரி நீட்டாக மடிப்படுத்தி வைக்கலாம். ஃபஸ்ட்டு சாரியை நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சதுக்கப்புறம் ப்ளவுஸோட நம்ம பின் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதுதான் என்னோடய ஷோல்டர் மேலே போட்டிருந்தேன். அதை எடுத்து ஃபஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த முந்தி பக்கத்தை இந்த மாதிரி அப்படியே ஒன்று மேலே ஒன்றா ஃபோல்டு பண்ணி கொண்டுகிட்டே வரேன். அக்கா நான் சாரீ கட்டினதே இல்லைங்க்கா, எனக்கு சாரீ கட்டவும் தெரியாதுங்க்கா, எப்படி மடிப்பெடுக்கணும்னு கூட தெரியாது அப்படிங்கிறீங்களா, இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு மடிப்பெடுங்க. மடிப்பெடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் மடிப்பெடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக மடிப்பெடுங்க. பொறுமையாக மடிப்பெடுக்கும்போது உங்களுக்கு மடிப்பு நீட்டாக வரும். மடிப்பெடுத்ததுக்கப்புறம் அயர்ன் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக அயர்ன் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு சாரீ மடிப்பெடுக்க தெரியாது, அப்போ தான் ஃபஸ்ட் டைம் மடிப்பெடுத்துருக்கீங்க. அப்போ அயர்ன் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக அயர்ன் பண்ணிங்க அப்படின்னா சாரீ நீட்டாக மடிப்பு நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீட்டாக நீங்கள் அயர்ன் பண்ணி கட்டிட்டு போனீங்க அப்படின்னா பார்க்குறவங்க கூட உனக்கு சாரியே கட்ட தெரியாதே, எப்படி நீ இவ்வளோ நீட்டாக சாரீ கட்டியிருக்க அப்படின்னு கண்டிப்பாக உங்களை கேட்பாங்க.
இந்த மாதிரி நீங்கள் டைட்டாக சுற்றிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கூட கலைஞ்சு போகாது. ஒரு டைம் நீங்கள் டைட்டாக சுற்றி உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா இந்த மாதிரி நல்லா டைட்டாக எடுத்து விட்டுட்டு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் பண்ணி கொண்டு போகிறோம் அப்படின்னா நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நல்லா டைட்டாக இந்த மாதிரி எடுத்து மறுபடியும் நல்லா சுற்றிட்டு அடியில் ஒரு பின் கூட போட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கலைஞ்சு போகாது. சாரீ மடிப்படுத்து அயன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கையில் வீடியோ பிடிச்சிருந்தேன், ஒரு கையில் தான் உங்களுக்கு எல்லாமே பண்ணி காமிச்சிருக்கேன். சப்போஸ் எங்கேயாவது உங்களுக்கு வீடியோ கிளியராக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் பிரைட் கலர்ஸில் ஒரு சாரியில் வந்து உங்களுக்கு கூட நல்லா மடிப்படுத்து நீட்டாக அயன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டைம் சாரீ நீட்டாக மடிப்படுத்து அயன் பண்ணி வேர் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வேர் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களா சாரீ சூப்பராக கட்டிட்டு வந்திருக்காங்க, ரொம்ப நீட்டாக கட்டியிருக்காங்களா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஆள் கொடுத்துருங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.